கோவில் படிக்கட்டில் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியம். ஆன்மீக அன்பர்களே, இன்னைக்கு நம்ம கோவில் படிக்கட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம கோவிலுக்கு போகும்போது எப்போதும் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியப்படுவது கோவில் படிக்கட்டு தான். அது சாதாரண படிக்கட்டுகள் மாதிரி தோன்றினாலும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்குது. இன்று நம்ம அந்த அர்த்தத்தையும் அதில் இருக்கும் ஆன்மீக ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. வாழ்க்கை படிகள். கோவில் படிக்கட்டு நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு சமங்க. ஒவ்வொரு படியும் ஒரு நிலைதான். சின்ன சின்ன சோதனைகள், சிரமங்கள், அவையே அந்த படிக்கட்டுகள் தான். ஒவ்வொரு படியும் கடந்து மேலே போனால்தான் சந்நிதியை அடைகிறோம். அதே போல வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொரு முன்னேற்றமும் நம்மை இறைவனுக்கு அருகே கொண்டு செல்லும். பணிவு, அடக்கம். படிக்கட்டில் ஏறும்போது உடல் எப்போதும் சற்று குனிய வேண்டும். அது நம்ம அகம்பாவத்தை குறைக்க செய்யும். பெருமை கொண்டு அல்ல, பணிவுடன் மட்டுமே இறைவனை அடையலாம் என்று ஆன்மீக குறிக்கப்படுகிறது. மாயையிலிருந்து உண்மைக்கு. படிக்கட்டு அடியில் இருப்பதை மாயை, ஆசை, உலக பிரச்சனைகள். மேலே இருப்பது உண்மை, அமைதி, ஆனந்தம். ஒவ்வொரு படியும் அந்த மாயையிலிருந்து உண்மைக்கு செல்லும் ஆன்மீக பயணம். அதனால தான் சந்நிதியை அடைந்தவுடன் மனசுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கிறது. சிறப்பு எடுத்துக்காட்டுகள். சில கோவில்களில் படிக்கட்டு எண்ணிக்கைக்கும் ஆன்மீக அர்த்தமும் உண்டு. உதாரணம், சபரிமலையில் உள்ள 18 படிகள். அவை 18 தத்துவங்களை சின்னமாக காட்டுது. அதுபோல ஒவ்வொரு படியும் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சோதனை. ஏறும்போது சற்று சிரமம் இருக்கும். அதுவே நம்மை கற்றுக் கொடுக்கிறது இறைவனை அடைய முயற்சி அவசியம் என்பதை. அதனால அடுத்த முறை கோவிலில் படிக்கட்டு ஏறும்போது அதை ஒரு சாதாரண நடைப்பயணம் என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு ஆன்மீக பயணம். ஒவ்வொரு படியும் உங்களை இறைவனுக்கு மேலும் மேலும் அருகில் அழைத்து செல்லுது. அதுவே கோவில் படிக்கட்டின் மறைந்திருக்கும் அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா, பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படுது. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.